ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன மான்வா பார்க்க போறோம்னா, ரிட்டர்ன் ஆஃப் த லெஜெண்டரி ஸ்பியர் நைட் மான்வா தான் பார்க்க போறோம். நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போல் போட்டிருந்தேன், இந்த மான்வால எது போடலான்னு. 1400 பேருக்கு மேலே ஓட் போட்டிருந்தீங்க. அதில் 65% பேர் இந்த மான்வாவை தான் சூஸ் பண்ணியிருந்தீங்க. நான் எதுவுமே வேணான்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருந்தேன். பட் இருந்துமே நீங்கள் எல்லாரும் 65% பேர் இந்த மான்வாவை சூஸ் பண்ணதுனால தான் இந்த மான்வா நான் போடுறேன். ஓகேவா? இந்த மான்வாவை நீங்கள் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. சரி, வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். எல்லாரும் முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்ததை அவன் செஞ்சு காட்டினான். ஒரு நைட் ஸ்வாடு மாஸ்டர் ஆகிறதுக்கு ஸ்வாடு யூஸ் பண்ணணும்னு எல்லாரும் நினச்சாங்க. பட் ஆனால் ஒரு ஸ்பியரை யூஸ் பண்ணி கூட ஸ்வாடு மாஸ்டர் ஆகலான்னு அவன் ப்ரூவ் பண்ணான். இவனை எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா, த அன்ரிவைல்டு ஸ்பியர் நைட்டுன்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு ஹீரோ. ஏன்னா ரொம்ப நாளாக போயிட்டு இருந்த அவலான் எம்பையரோட வார இவன் தான் முடிச்சு வச்சான். இவனை இந்த காண்டினென்ட்டோட கிரேட்டஸ்ட் வாரியர்னு கூட சொல்லலாம். அவனோட பேரு தான் ஜோஸ்வா சாட்னர். ஜோஸ்வா, நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த காண்டினென்ட்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பியர் நைட் அவனோட முடிவு இந்த மாதிரி இருக்கும்னு. பார்த்தா இங்கே ஹீரோ ரத்தம் வாந்தி எடுத்துட்டு இருக்கான். என்ன ஜோஸ்வா, இப்போ பவரே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறியா? ஏன் எல்லாரும் எனக்கு இந்த மாதிரி பண்ணீங்க? ஜோஸ்வா, நீ ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ். உன்னோட மான்வாவை இருக்கிறதுலே லிமிட் வரி நீ டெவலப் பண்ணியிருக்க. இப்போ உன்னோட உடம்புல கொஞ்சம் கூட ஒத்தே போகாத டிமானிக் எனர்ஜியும் டிவைன் பவரும் உள்ள சண்டை போட்டுட்டு இருக்கு. அதனால தான் இப்போ உன் பாடி இந்த நிலமையில இருக்கு. இதுவே இந்த இடத்துல உனக்கு பதிலாக ஒரு சாதாரண ஆள் இருந்திருந்தானா எப்பயோ அவன் செத்துருப்பான் இந்த சண்டைனால. ஐ மீன் அந்த டிமோனிக் எனர்ஜிக்கும் அந்த டிவைன் பவருக்கும் இருக்கிற சண்டை. எதனாலன்னு கேட்டேன். என் வாழ்க்கையில் நான் ஒரு தடவை கூட த்ரோனுக்காக பேராசப்பட்டதே கிடையாது. த்ரோனை பற்றி நான் நினச்சி பார்த்தது கூட கிடையாது. என் வாழ்க்கையில் நான் யோசிச்சது எல்லாமே இந்த ஸ்பியர் எவ்வளோ கிரேட்டஸ்ட்னு காட்டுறதுக்காகவும் ஒரு கான்கபைனோட பையனுங்கிற பேரை மாற்றுறதுக்காகவும் தான். அதுவும் இல்லாமல் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான என்னோட லார்ட் இந்த அவலான் எம்பையரோட வார நிப்பாட்டுறதுக்காக தான் நான் அவருக்கு பணி புரிஞ்சிட்டு இருந்தேன். இவன் தான் அவலான் எம்பையரோட எம்பரர் கைசர், நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த அவலான் எம்பையருக்கு ஒரு ஷீல்டாக இருந்து காக்கணும்னு தான் நினச்சேன். அப்படி இருக்கும்போது எதனால எல்லாரும்? ஜோஸ்வா, உனக்கு ஒன்று தெரியுமா? சில பேர் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறதே ரொம்ப பெரிய ஆபத்து. அதில் நீயும் ஒரு ஆள். இப்போ இந்த சிவில் வாரும் முடிஞ்சு போச்சு. எம்பரர் பொசிஷனும் இப்போ வந்தாச்சு. இப்போ அவர் நினச்சா எந்த ஒரு டேஞ்சருமே இல்லாமல் எல்லாத்தையும் செய்ய முடியும். இந்த தாத்தா யாருன்னா, இவர் தான் மேஜிக் டவர் மாஸ்டர் எவர் கிராண்ட். இப்போ எம்பரர் பயப்படுறது எல்லாமே ஒரே ஒரு பேருக்கு தான், அது ஜோஸ்வா சாட்னர். ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவனோட என்டையர் லைஃப் ஃபுல்லாக மானாவை பற்றி ரிசர்ச் பண்ணாலும் அவனால் ஒரு கத்தி அளவு மட்டும்தான் மானுவாவை டெவலப் பண்ணி அதில் யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் நீ 2 ஆளை அடுக்கு மேலே அடுக்காக நிற்க வச்சு இருக்கிற ஹைட்டுக்கு ஒரு ஸ்பியர் அளவுக்கு மானுவாவை டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த ஸ்பியரை யூஸ் பண்ணி எத்தனை எனிமிஸை நீ வெட்டி சாச்சிருப்ப? இல்லை, நீ இப்போதைக்கு அதோட ரொம்ப அதிக எனர்ஜியை எப்பயோ கடந்து வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த தாத்தா கையில் ஒரு ஆர்பை வச்சு ஏதோ யூஸ் பண்ணுறான். உடனே நம்ம ஹீரோவோட நெஞ்சில் அப்படியே பிடிச்சி அழுத்துற மாதிரி வலிக்குது அவனுக்கு. அந்த ஆர்பு என்னன்னா, அமனான் ரூன்ஸில் கண்டுபிடிச்ச ஒரு ஆர்பு. அப்புறம் ஜோஸ்வா, உன்னோட அந்த ஸ்பியரை பார்த்து நான் ஒவ்வொரு தடவையும் பயந்தேன். அந்த ஸ்பியர் வூண்டை பற்றி நான் நினைக்கும் போதெல்லாம் அது என்னை கிழிக்கிற மாதிரி எனக்கு இருந்தது. அதனால இப்போ அதெல்லாத்துக்கும் ஒரு முடிவு வருதுன்னு சொல்லிட்டு அவனும் ஹீரோ ஒரு வெட்டு வெட்டுறான். ஜோஸ்வா, நீ இதுவரையும் எங்களுக்கு பண்ணது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீ மட்டும் இல்லைன்னா இப்போ நாங்கள் இந்த நிலமையில இருந்திருக்க மாட்டோம். அதனால உனக்கு நாங்கள் ரொம்பவுமே கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அதனால என்னோட நண்பா, கடைசியாக போயிட்டு வா. இதுக்கு மேலே என்னால் இப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது. என்னோட நண்பன் இப்படி கஷ்டப்படுறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கைசர் அங்கேருந்து கிளம்பிடுறான். இவங்க எல்லாரும் ஹீரோவை அங்கிட்டே கொல்றதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கைசர், நீ என்ன ஒரு விதமாக தானே பார்த்துருக்க, இந்த மாதிரி என்னை பார்த்தது இல்லைல்ல, பார்த்துட்டு போடான்னு ஹீரோ கத்திட்டு இருக்கான். இது மேஜிக் சர்க்கிளில், அதுவும் இது எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக் சர்க்கிள். இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு அன்ரிவைல்டு ஸ்பியர் நைட்டா இருந்து எல்லாமே ஒரு பேர் மட்டும்தானா? என்னால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியில் ஒரு சாதாரண நைட் மாதிரி என்னோட ஃப்ரெண்டே என்னை ஏமாற்றி என்னை கொல்ல ட்ரை பண்ணிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சாவ போகிறேன். லூகியா, இந்த பிளட் ரெட் ஸ்பியரோட பேர் டெத் கார்ட் ஆஃப் பேட்டில் ஃபீல்டுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த ஸ்பியரோட ஒரிஜினல் பேர் லூகியா. கொஞ்சம் பக்கத்தில் வா. எனக்கு தெரியும் லூகியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருந்ததுன்னு. பட் ஆனால் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி என்னோட முடிவப்ப அதோட பவரை யூஸ் பண்ணுன்னு. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தா அந்த ஸ்பியர் ஆட்டோமேட்டிக்காக ஹீரோ கையில் வந்து உட்காருது. அந்த இடமே அப்படியே ஃபுல்லாக வெடிச்சு சதறுது. அவலான் எம்பையரோட கிரேட்டஸ்ட்டு அப்புறம் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பியர் நைட் அன்னைக்கு நைட்டு அவனோட உயிரை விட்டான். என்னது இது? நான் எப்படி குதிரையோட குடோனுக்கு வந்தேன்? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? அந்த எக்ஸ்ப்ளோஷனில் நான் என்னத்துக்கு செத்துருக்கணுமே. என்னோட கை இல்லை, இதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கேருந்து ஹீரோ உடனே ஓடி போய் அங்கேருந்த ஒரு தண்ணியில் பார்த்தா நான் சின்ன பையன் ஆயிட்டேனா? இல்லை, இது என்னோட பாஸ்டில் நான் எங்கே வாழ்ந்துட்டு இருந்தனோ அந்த இடம். அப்போது நான் என்னோட பாஸ்ட்டுக்கு வந்துட்டேனா? அப்போது நல்லது, எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சிருக்கு. கைசர், போன தடவை மாதிரி இந்த தடவை இருக்காது. ஹீரோ அங்கே நின்றுட்டு இருக்கும்போது 3 பேர் வந்து, நீ தான்
என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த குதிரையோட ஷிட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி சுத்தம் பண்ண சொன்னா நீ பாட்டுக்கு சும்மா நின்றுட்டு இருக்க. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இவனுங்க எல்லாரும் அந்த டியூக் ஆன்குட்ஸோட சோல்ஜர்ஸ் தானே. தம்பி, ஒருத்தவங்க உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டாக்கா அதுக்கு ஆன்சர் பண்ணும், தெரியாதா அவனுக்கு? பக்கத்தில் நின்று இவன் உடனே வந்துக்கிட்டு, ட்ராய்ட் நீ மறந்துட்டியா, இந்த பையன் வந்துட்டு பேச முடியாத ஒரு மியூட்டு. நீ என்ன நினைக்கிற? நீ சொன்னோன்னே அவன் பேசிடுவான்னு நினைக்கிறியா? ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், நான் வந்துட்டு ஒரு மியூட்டாக இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் பேசினேன்னா இவங்க எல்லாரும் அடிப்பாங்கன்னு அந்த மாதிரி நடித்தேன். அந்த 3 பேரில் ஒருத்தன் இருந்துக்கிட்டு, நான் லூசியாவை எங்கேயுமே பார்க்க முடியலையே. டேய், என்னடா சொல்லிட்டு இருக்க? டியூக் வந்துட்டு இதை கேட்டார்னா என்ன ஆகும்னு தெரியுமா? அந்த சர்வெண்ட்டை டியூக்கு அப்பப்போ பார்த்துட்டே இருப்பாரு. நீ லூசியா நேம அந்த மாதிரி சொல்லாத, சரியா? லூசியா அது யாருன்னா அதுதான் என்னோட அம்மா. ஆனுகுஸ் ஃபேமிலியோட ஒரு ஸ்பெஷல் சர்வெண்ட் தான் என்னோட அம்மா. நான் ஒரு இல்லெஜிமேட் சைல்டு அந்த சர்வெண்ட்டுக்கு பிறந்ததுனால. டியூக் ஆனுகுஸ் எங்கள் அம்மா கூட அதை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரில. இந்த விஷயம் இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் தெரிஞ்சதுனால, அதுவும் இல்லாமல் ஒரு நோபுலோட ரத்தம் என் உடம்புல ஓடுதுங்கிறதுனால இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் என்னை புள்ளி பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்பயுமே. இந்த மாதிரி பண்ணுறதுனாலே என்னவோ அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் போல இருக்குது. முக்கியமாக இந்த 3 பன்னாட பயலுங்க என் முன்னாடி இருக்காங்களே, இவங்க தான். பட் ஆனால் நான் ஒரு நாள் முடிவு பண்ணேன், இவனுங்க 3 பேர் மேலேயும் நான் ரிவெஞ்ச் எடுப்பேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள். ஐ மீன், லெஃப்ட் சைடில் இருக்கிறவனோட பேர் ரோல்ஸ், நடுவில் இருக்கிறானே அவனோட பேர் ராய்டு, ரைட்டில் இருக்கிறவன் பேர் குரூட். வாயமுறா ராய்டு, இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பெரிய பிரச்சனையில மாற்றிப்போம். லூஸ், உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீ தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு குதிரை கூடம்ல இவனை தவிர வேற யார் இருக்க போறா? நீயே சொல்லு. அதுவும் இல்லாமல் டச்சஸ் வெனஸா நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்களே, இந்த பையனையும் இவனோட அம்மா லூசியாவையும் நம்ம சீக்கிரட்டாக போட்டுத்தல்னா கூட பிரச்சனை வந்தா அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லப்போனால் இதுதான் பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க சொன்னதை செய்கிறதுக்கு. பட் ஆனால் என்ன பண்ணுறது, லூசியாவை எங்கேயுமே பார்க்க முடியல. ஆமா ராய், நீ சொல்கிறதும் ரைட்டு தான். என்ன பண்ணுறது லூஸ், இப்போக்கி இவன் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கான். சரி, இவனை வச்சு நம்ம விளையாடுவோம். லூசியாவும் தான் இல்லையே. ஆமா ராய், நீ சொல்கிறது ரைட்டு தான். ஹீரோ அமைதியாக இவனுங்க பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் மனசுக்குள்ளே குதிச்சிட்டு இருக்கான், எங்கள் அம்மாவை ஏன் முன்னாடியே அவமானப்படுத்துறீங்களடா, உங்களை நான் சும்மா விடமாட்டேன்டா. ஹீரோ உடனே இப்போதைக்கு அவனோட பாஸ்டில் தெரிஞ்ச எனர்ஜி மெத்தடை யூஸ் பண்ணி அவனோட எனர்ஜியெல்லாம் கேதர் பண்ணுறான். இப்போ நான் இதை யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகுமா? லூகியா வந்துட்டு நான் ஒரு ஏஷியன் ரூன்லேருந்து தான் எடுத்தேன். இந்த ட்ரைனிங் மெத்தடை நான் லூகியா கூட தான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ட்ரைனிங் மெத்தடோட எஃபெக்ட் செமையாக இருக்கும். கொஞ்ச நாளையே உங்களால் போதுமான அளவுக்கு மேனாவை ஈஸியாக சர்க்குலேட் பண்ண முடியும் இந்த ட்ரைனிங் மூலியமாக. இப்போ என்ன முக்கியம்னா, இந்த மேனா ட்ரைனிங் மெத்தடோட பேசிக்ஸ் ரொம்பவுமே வேறு விதமாக இருக்கும் மற்ற மெத்தடோட கம்பேர் பண்ணும்போது. லோவர் அப்டமனில் லொக்கேட்டாக இருக்கிற மேனா ஹால்லேருந்து மேனாவை எடுத்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணாது. அதுக்கு பதிலாக இந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுன்னா, சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கிற மேனாவை அப்படியே அப்சர்வ் பண்ணி யூஸ் பண்ணும். இதுக்கு எந்த ஒரு லிமிட்டட் மேனா ஹாலுமே தேவை கிடையாது. ஏன்னா மேனா ஹாலுங்கிறது ஒரு கண்டெய்னர் மாதிரி அந்த மேனாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க. இந்த மெத்தட் மூலியமாக உங்கள் மொத்த பாடியுமே ஒரு மேனா கண்டெய்னர் ஆட்டம் யூஸ் பண்ண முடியும். மேனாவை அப்படியே பாடி மூலியமாகவே அப்சர்வ் பண்ண முடியும். ஒரு மேனா யூஸருக்கு மேனா ஹால் கிரியேட் பண்ணுறதுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். எல்லா நைட்டு எல்லாருமே இதை பண்ணி தான் ஆகணும் ஸ்டார்டிங் ப்ராசஸாக. பட் ஆனால் இந்த ப்ராசஸை மற்றவங்க செய்கிறதுக்கு வருஷ கணக்கில் ஆகும். அவ்வளோ நாள் எனக்கு தேவை கிடையாது. குரூட் ஒன்னே, இந்த சின்ன பையில வாங்க இப்பயே அடிக்கலாம், எனக்கு அவனை பார்க்கும்போதெல்லாம் செம காண்டாகுதுன்ட்டு ஹீரோவை அடிக்க போகிறான். குரூட், பார்த்தா நீ செம காண்டாயிட்ட போல இருக்கு, லூசியாவை எங்கேயுமே பார்க்க முடியலன்னு. வாயமுறா ராய்டு, பார்த்தா என்னால் பொறுமையாக இருக்க முடியாது போல இருக்கு, இன்னைக்கு செத்தடா நீ, நல்லா பல்ல இழுக்கி கடிச்சுக்கோ. என்னாச்சு இந்த பயலுக்கு? நான் கோமா வந்ததை பார்த்து பையன் நின்ன இடத்துலையே அப்படியே கண்ணை மூடி மயக்கமாயிட்டானா? தெரிலையடா குரூட்டு, அவனை பார்த்தா அப்படியே மயக்கப்பட்ட மாதிரியும் தெரில. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான், எனக்கு தேவைப்படுறது எல்லாமே கொஞ்சம் மேனா தான். நான் நினைக்கிற அந்த கொஞ்சம் மேனா கிடச்சதுனாலே போதும். நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு மேனா கலெக்ட் பண்ணுறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. பட் ஆனால் எனக்கு இப்போ தெரியும் எப்படி பண்ணுங்கிறதுனால. அந்த மாதிரி இருக்கும்போது நான் இவங்கள இப்படியே விடணும். ஹீரோ பார்த்த பார்வையில் இந்த குரூட்டு பையன் அரண்டறான். ஏய், என்னடா பண்ண? எவ்வளோ தைரியம் தான் நீ என்னையே பயமுறுத்த பார்ப்பேன்னு அந்த கம்பை எடுத்து ஹீரோ அடிக்க வரான். அந்த ஸ்டோர் பண்ண மேனாவை கையில் எடுத்து வயிற்றுலே ஒரே குத்து. அவ்வளோதான், பையன் அங்கேயே சுருண்டு விழுந்துடுறான். அதை பார்த்து ரியோட் செம ஷாக் ஆயிடுறான். என்ன நடந்தது இப்போ, என்னாச்சு? ஆனால் ஹீரோக்கு இங்கே வயிற்றுல ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்குது. என்னது இது ஒரு மாதிரி இருக்குது வயிற்றுக்கிட்ட, அதுவும் அதே என்னோட லோவர் அப்டமன் இடத்துலையே. இதுக்கு முன்னாடி அந்த இடம் எம்டியாக தானே இருந்தது. ரியோட் உடனே செம காண்டாகி, உனக்கு என்ன சாவ ஆசையான்னு கத்தி எடுத்துகிட்டு வரான். இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், போச்சுடா, இப்போதைக்கு இந்த சின்ன பையனோட பாடியை வச்சு என்னால் லாங் ஸ்வார்டில் ட்ரெயின் பண்ண ஒரு சோல்ஜர்கிட்ட சண்டை போடுறதுங்கிறது நடக்காத காரியம். இப்போ நான் என்னை அப்ரோச் பண்ணுற இந்த ராய்டு பையில நான் டேக் டவுன் பண்ணாலுமே இந்த ரோல்ஸ் பையன் அதை பார்த்ததுக்கப்புறமேலுக்கு என்னை நோக்கி வரவே மாட்டான். ஏன்னா இவங்க 3 பேர்லேயே ரொம்பவும் காஷியஸான ஆள்னா அது இந்த பையன் தான். இன்னும் ஒரு தடவை தாண்டா, ஒரே ஒரு தடவை, ஏய் தம்பி இன்னைக்கு நீ செத்தடா, உன் சாவு என் கையில் தான் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து ஹீரோ வெட்ட போகிறான். ஒரு டக்கு எப்படி மேனாவை ஃபஸ்ட்டு கையில் கலெக்ட் பண்ணானோ அதே மாதிரியே மேனாவை கையில் கலெக்ட் பண்ணி
இந்த தடவை இவன் மூஞ்சிலே ஒரே குத்து. அவ்வளோதான். பையன் அப்படியே ஃப்ளையிங்கில் பறந்து போய் பொத்துன்னு விழுந்தான். ரோல்ஸ் ஒன்னே நினச்சிக்கிறான், நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த வாய் பேச முடியாத பையன் அவனோட எபிலிட்டியை இந்த மாதிரி ஒழிச்சு வச்சிருப்பான்னு. ஒருவேளை இது கோஇன்சிடென்ஸாக இருக்குமோ? இல்லையே, அவன் 2 பேரை அடித்து நாக் அவுட் பண்ணியிருக்கானே. போச்சு, நான் இவ்வளோ கம்மியான மேனா யூஸ் பண்ணதுக்கே என் உடம்பு இப்படி வலிக்குதே. நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி இருக்குன்னு. இந்த ரோல்ஸ் பையன் யாருன்னா, இவன் அவனோட எபிலிட்டியை விட அவனோட நாலேஜ் கவனிக்கிற விதத்தை பொறுத்து தான் சாதாரண ரேங்க்லேருந்து சென்டூரியன் ரேங்க் வரையும் உயர்ந்து போனான். பட் ஆனால் இவன் குரூட்டு ராய்டு அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாதுனாலும் இவன் கூட ஃபைட் பண்ணுறது டேஞ்சரஸ் தான். பட் ஆனால் இவன் முன்னாடி என்னோட வீக் சைடை நான் காட்ட முடியாது. ஒழுங்கு மரியாதையா மித்த இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லு. இவனுக்கு அதை கேட்டோடனே ஷாக்கு. நீ உன்னால் பேச முடியுமா? பேச முடியுந்தா ரோல்ஸ், இந்த நிமிஷத்துலேருந்து இருக்கிற எல்லா சென்டூரியன்ஸ் அப்புறம் எல்லா பன்னாட பயல்கிட்டையும் சொல்லு, யாராச்சும் எங்கள் அம்மாவை தப்பாக பேசுனீங்கன்னா என் மேலே சத்தியமாக சொல்கிறேன், அவனுங்க யாரையும் சும்மா விட்டுட்டு தேட மாட்டேன். இது எப்படி? இவன் ஒரு சின்ன பையன், ஐயோ மான்ஸ்டர்னு கத்திக்கிட்டே ஓடுறான் இவன். போச்சு, அவ்வளோதான். ஹீரோ மேனை அதிகமாக யூஸ் பண்ணதுனால அங்கிட்டே மயக்கப்பட்டு விழுந்துடுறான். இங்கே எல்லாரும் பேசிக்கிறாங்க என்னன்னா, கேள்விப்பட்டீங்களா அந்த குதிரை குடோனில் இருப்பான்ல ஜோஸ்வா, அவன் வந்துட்டு 3 சென்டூரியனை போட்டு வெளுத்து வாங்கிட்டானா. அதுவும் இல்லாமல் அவன் வந்துட்டு இத்தனை நாள் வந்துட்டு வேணுக்குனே பேச முடியாதவன் மாதிரி நடிச்சிட்டு இருந்தானா. ரூமர்ஸ்லாம் அப்படி தான் சுற்றிட்டு இருக்கு. யங் மாஸ்டர் ஜோசா வந்துட்டு யங் மாஸ்டர் பேபிளோட 5 வயசு கம்மியானாலு. அப்படி இருந்தும் அவர் 3 சென்டூரியனை அடித்து வெளுத்து வாங்கியிருக்கான்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஸ்டேஞ்சாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் நம்புறீங்களா? இந்த ரூமர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தெரியல. அவன் ஒரு ஆர்ஃபன், இத்தனை நாளாக அவன் பேசக்கூட கிடையாது, திடீர்னு நேற்று மட்டியில் பேசிட்டானா. அதுவும் இல்லாமல் 3 சென்டூரியனை வெறுங்கையாலே அடிச்சு போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த ரூமர்ஸ்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? யோசிச்சு பாருங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான்டா. பட் ஆனால் இந்த ரூமர் சொல்கிறபடி உண்மையிலே நடந்திருந்தா டியூக் ஆனுகுஸ் அவரோட சக்ஸஸர் பிளானையே மாற்ற வாய்ப்பு இருக்குது. என்னடா சொல்கிற? ஜோசா வேணா ஸ்கில்டாக இருக்கலாம், பட் ஆனால் அவரால் எப்பயுமே யங் மாஸ்டர் பேபிளால் வின் பண்ணவே முடியாது. உனக்கும் இது தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், இவன் சொல்கிறதும் ரைட்டு தான். ஏன்னா யங் மாஸ்டர் பேபிள் வந்துட்டு ஒரு மேனா யூசர். ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான். கிரேட் டியூக் ஆனுகுஸ் வந்துட்டு 16 வயசுல தான் மேனா யூசர் ஆனார். பட் ஆனால் யங் மாஸ்டர் பேபிள் இந்த வருஷத்தோட 14 வயசு ஆகுது. இப்பயே அவர் ஒரு மேனா யூசராக இருக்காரு. ஏன்னா அவர் ஒரு ஜீனியஸ். நீ என்ன சொல்கிற? ஜோசா வந்துட்டு சக்ஸஷனில் யங் மாஸ்டர் பேபிளில் சேலஞ்ச் பண்ணுவான்னு நினைக்கிறியா? இதெல்லாம் அவன் நடக்கவே நடக்காது. இவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்ததை ஹீரோ பின்னா நின்று கேட்டுறான், யங் மாஸ்டர் ஜோசா நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க? நீ தானே, போய் டியூக்கு கிட்ட சொல்லு, டியூக் ஆனுகஸ் என்னை கூப்பிட்ட மாதிரியே இங்கே நான் ஜோசா சான்னர் வந்திருக்கேன்னு. அப்போ உன்னோட பேர் தான் ரோல்ஸா? ஆமாம் மாஸ்டர், என்னோட பேர் தான் ரோல்ஸ். சரி, நீ யாருக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவ? நான் 29th பெட்டாலியன் சிஃபோன். 29th பெட்டாலியன் வந்துட்டு கிரீஸ்மேன் கிட்ட தானே இருக்கு. ஆமாம் டியூக். அப்போ சரி, அந்த யூனிஃபார்ம் எடுத்துருவா. பார்த்தா ஹீரோ அடிச்ச அடியில் அந்த யூனிஃபார்மே ரொம்ப குழஞ்சி கொடூரமாக கிழிஞ்சு போய் கிடக்கு. அப்போ நீ சொல்கிறதபடி பார்த்தா ஜோஸ்வா தான் இந்த யூனிஃபார்ம் இந்த மாதிரி மாற்றிட்டாங்கிறியா? இங்கே பாரு ரோல்ஸ், மாஸ்டர் கேட்குறத ஒழுங்காக பதில் சொல்லு. நீ சொல்கிறதுல கொஞ்சோண்டு பொய் இருந்தால் கூட சும்மா விட்டுட்டு தேட மாட்டேன். ஓகே டியூக், நான் சொல்கிறதுல கொஞ்சம் கூட பொய் கிடையாது. சீஃபோன், நீ என்ன நிற்கிற? டியூக், சொல்லப்போனால் இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம் சீஃபோன், பட் ஆனால் ஜோசா இந்த வருஷம் எத்தனை வயசாகுது அவனுக்கு? டியூக், இந்த வருஷத்தோட அவனுக்கு 9 வயசாகுது. அந்த வயசில் அவனோட வெறுங்கையை யூஸ் பண்ணியே ஓர்க் லெதரில் செய்யப்பட்ட இந்த ஆர்மரை இந்த மாதிரி ஆக்கியிருக்கானா? ஒருவேளை அவனால் மேனா யூஸ் பண்ண முடியும்னா இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குது. டியூக், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, பட் ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 9 வயசில் மேனா யூஸ் பண்ணுறதுங்கிறது எந்த ஒரு காண்டினென்ட் ஹிஸ்ட்ரியிலுமே நடக்காதது. இந்த ஓர்க் லெதர் ஆர்மரை இந்த மாதிரி ஆக்குறதுக்கு கண்டிப்பாக டாப் நாச் பி கிளாஸ் நைட்டால் மட்டும்தான் வெறுங்கையால் இந்த மாதிரி ஆக்க முடியும். அதுவும் யங் மாஸ்டர் ஜோசா வெறும் 9 வயசு தான் அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. சொல்லப்போனா டியூக், இவனுங்க தான் யங் மாஸ்டர் ஜோஸ்வாவை புள்ளி பண்ணுறதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி மண்டையில் மூளையே இல்லாத ஒரு யோசனையை கொண்டாந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த பன்னாடா பையில இங்கேருந்து நான் இழுத்துட்டு போய் வெளுத்து வாங்கி உண்மை என்னங்கிறத நான் சொல்கிறேன். இல்லை சார், இல்லை, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை. எவ்வளோ தைரியம் இருந்தால் டியூக் முன்னாடியே வாயை வஸ்துவ உண்மையை சொல்கிறா இப்போவே. சார், நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், தயவு செஞ்சு என்னை நம்புங்கன்னு அவன் கதறிட்டு இருக்கான் ரோல்ஸு. அப்போ நீ கடைசி வரையும் உண்மையை சொல்ல மாட்டீல? சிஃபோன், நிப்பாட்டு. ஆனால் டியூக், இந்த மாதிரி பொய்யான ரூமரை சொல்லிட்டு திரிகிறவனை உயிரோட விடணுமா? நீ சொல்கிறது உண்மைதான் சிஃபன், பட் ஆனால் இந்த ரூமரை நிப்பாட்டுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இதில் யார் சம்மந்தப்பட்டு இருக்கானோ அவனே கூப்பிட்டு விசாரிக்கிறதுல தான் இருக்குது. இது அவனை மீட் பண்ணுறதுக்கான டைம் தான். அவனை பார்த்து நானே முடிவு பண்ணிக்கிறேன். சிஃபன் ஒன்னே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், டியூக்கே ஒரு கான்கம்பைனோட பையனை பார்க்குறதுக்கு நேரடியாக போவார்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. யங் மாஸ்டர் பெபல் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது கூட இவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கலையே. ஏன்னா அவர் தான் கிரேட்டஸ்ட் டேலண்ட்டுன்னு சொன்னாங்க இந்த எம்பையர்லேயே. அப்படி இருக்கும்போது இந்த யங் மாஸ்டர் ஜோசாக்கு டியூக்கே போகிறேன்னு சொல்கிறாரு.
சரி சிஃபன், ஜோசா எங்க இருக்கன்னு சொன்ன? அதுவா டியூக், அவன் வந்துட்டு இப்பதான் எஸ்டேட்டுக்கு வந்தானோ, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கானோ சொன்னாங்க. புரிஞ்சது சிஃபன், வந்து வழியை காட்டு. ஓகே டியூக், இதுதான் ஆனுகுஸ் எஸ்டேட்டோட காரிடார். இது ஜோசால, இவன் ஏன் இங்க நின்றுட்டு இருக்கான்? ஏய், இங்க என்னடா பண்ற? இதுதான் மார்க்கஸ் வேன் பிரிட்டன். இவன் தான் அவலான் எம்பையரோட இப்போ இருக்கிற எம்பரர். இவனோட போர்ட்ரேட்டை பார்க்கும்போதெல்லாம் என்னோட ஹார்ட்ல சொல்ல முடியாத அளவுக்கு கோவம் வருது. இவரோட போர்ட்ரேட்டை பார்க்கும்போது எனக்கு அந்த கைசர் பெயர் தான் மெயினாக ஞாபகம் வரான். என்னோட ரிவெஞ்ச் எடுக்காம நான் சும்மா விட மாட்டேன் கைசர். டேய் ஜோஸ்வா, எவ்வளோ நேரம் நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாம என்னை இக்னோர் பண்ணலான்னு பார்க்குற? ஹீரோ பின்னாடி திரும்பி நிற்கும் போது பன்னாட பையா கையை வச்சு ஹீரோ குத்த வரான். ஹீரோ அதை பார்த்துறான். அதை அப்படியே ஒத்த கையில் தடுத்து அப்படியே அவனோட வரலை பிடிச்சி நசுக்க ஆரம்பிச்சிடறான். இந்த பவர் அப்போ அந்த 3 சென்ட்டுரியனை தோக்கடிச்சிட்டாங்கிறது உண்மைதான் போல இருக்கு. என்ன ஜோஸ்வா, நீ இந்த மாதிரி பண்ணும்போது நான் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? அப்போ கரெக்டாக டியூக் வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? டியூக் ஒன்னே, நான் என்ன பண்றீங்க 2 பேரும்னு கேட்டேன். அதுவா டியூக், நாங்கள் 2 பேரும் எங்களோட கிரீட்டிங்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். கிரீட்டிங்ஸா? இவன் தான் முட்டி போட்டு நின்றுட்டு இருக்கான். ஹீரோ ஆனா வாய்ப்பே இல்லை. பின்னாலேருந்து சிஃபன் செம்ம காண்டாயிடுறான். இவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் மாஸ்டர் டியூக் ஆன்குஸ் முன்னாடி முட்டி போடாம நின்று மண்டையாட்டிட்டு இருப்பான். ஏய் ஜோசா, ஒழுங்கா இப்பயே டியூக்கு உன்னோட மரியாதையை கொடு. சிஃபன், அவன் கண்ணை பாத்தியா? அவன் கண்ணிலே தெரியுது அவன் எவ்வளோ என்ன வெறுக்கிறாங்கிறது. அந்த பன்னாட பயலோட போர்ட்ரேட்டை பார்த்த உடனே எனக்கு கைசரோட மூஞ்சி ஞாபகம் வந்ததுனால நான் கோவத்தில் இப்போ துடிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னால் இப்போக்கி என்னோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி காமா இருக்க முடியல. இப்படியே போச்சுன்னா அதுக்கு நல்லது கிடையாது. ஆமாம், ஆன்குஸ் வந்துட்டு அவரை யார் அப்போஸ் பண்ணுறாரோ சும்மா விட்டுட்டு தேட மாட்டாரு. சரி ஜோஸ்வா, நீ காம் ஆயிட்டினா என் பக்கத்தில் வா. நானே என் கையால் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நீ மேனாவை யூஸ் பண்ணியிருக்கியா இல்லையாங்கிறத. அதை கேட்டோன்னே பாபிள் ஷாக் ஆயிடுறான். என்னது மேனாவா? இந்த பன்னாட பைய அந்த குதிரை கிரடவுனில் இருக்கிற எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருந்த நாயி இவன் மேனா யூஸ் பண்ணானா? சிஃபன் ஒன்னே, டியூக் நீங்கள் இது தேவையில்லாமல் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஆனால் டியூக் அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரில. ஜோசா இங்கே வா. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். சே, டியூக் ஆனுகுஸ் இந்த எம்பையர்லேயே 5 மாஸ்டரில் ஒரு ஆள். மேனாக்கு ரொம்பவுமே சென்சிட்டிவான ஆள். இவர் மட்டும் என் பாடியில் மேனா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாருனாக்க நான் போட்ட பிளான் எல்லாமே குப்பைக்கு போயிடும். இவர் எப்போ என் கையை பிடிச்சாரு? என்னது இது? பார்த்தா அவன்கிட்ட சுத்தமாக ஒரு துளி மேனா கூட இல்லைன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அவன் கையில் சுத்தமாக மேனாவே இல்லை. எனக்கு தெரியும்னு இவன் நினச்சிக்கிறான் பபிள். சிஃபன் ஒன்னே, டியூக் நான் தான் சொன்னேனே அவன்கிட்டலாம் மேனா இருக்க வாய்ப்பே கிடையாது. டியூக் ஒன்னே, சிஃபன் நான் ஒன்றும் மேனா ஹால் பற்றி பேசலை. இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு பீயிங்க்கும் பிறக்கும் போதே அதோட உடம்புல கொஞ்சோண்டு மேனாவோட தான் பிறக்கும். அது ஹியூமனுக்கு பொருந்தும், மேஜிக்கல் பீஸ்ட்டுக்கும் பொருந்தும். பட் ஆனால் ஜோஸ்வா பாடியிலேருந்து என்னால் ஒரு சொட்டு மேனாவை கூட சென்ஸ் பண்ண முடியல. சிஃபன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். என்னது, இவராலேயே மேனாவை சென்ஸ் பண்ண முடியலையா? அப்படின்னா ஒரு செத்த பணத்துக்கும் இவனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாதே. அந்த மாதிரி இருந்தா அப்போ ஒருவேளை இவன் பிறந்ததுலேருந்தே அவனோட பாடியில் மேனாவை ஸ்டோர் பண்ண முடியாத அளவுக்கு பிறந்திருந்தா? இந்த மாதிரி பிறக்கிற குழந்தைங்கள பற்றி நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். டியூக்கொன்னே, ஒருவேளை அது பிறந்ததுலேருந்து இல்லாமல் இருந்திருந்தா? டியூக் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அவன் மேனா ஹால் இருக்க வேண்டிய இடத்துல அதுக்கு பதிலாக வேற ஒன்று இருக்கு. இது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காகவும் ஸ்டிக்கியாகவும் இருக்கு. சரி, இப்போதைக்கு இவன் மேலே ஒரு கண்ணை வச்சுக்க வேண்டியதுதான். அப்போ டியூக் ஜோசா கிட்ட வந்துட்டு மேனா ஹாலே இல்லை, அவனால் மேனாவே ஸ்டோர் பண்ண முடியாதுன்னா அப்போ இப்போ சுற்றிட்டு இருக்கிற ரூமர்ஸ் எல்லாமே பொய்யா தானே இருக்க முடியும். அந்த 3 சென்ட்டுரியனும் ரூமர்ஸ் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதை நம்ம முதல்ல நிப்பாட்டி ஆகணும் டியூக். இங்கே பாரு சீஃபன், டியூக்கான எனக்கு சென்ட்டுரியன்ஸும் ஒரு இம்பார்ட்டண்டான ஆசட் தான். புரிஞ்சுது டியூக், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஜோசா, கொஞ்ச நாளைக்கு நீ இனிமேல் இங்கே தான் இருக்க போகிற. ஏன்னா இங்கே நிறையாவே ரூம்ஸ் எம்டியாக இருக்குது. ஸோ இனிமேல் நீ இங்கே தான் தங்குவ. யங் மாஸ்டர் பபிள் ஒன்னே, மை லார்ட் ஜோஸ்வா இங்கே தங்க முடியாது. என்ன பபிள், உனக்கு இதில் ஏதாச்சும் பிரச்சனையா ஜோஸ்வா இங்கே தங்குறதுல? இல்லை லார்ட், ஒரு பிரச்சனையும் இல்லை. சிஃபன், சொல்லுங்க டியூக், நாளையிலேருந்து ஜோஸ்வாவை வந்துட்டு ஒரு நைட்டாக ட்ரைன் பண்ணுங்க. நீங்கள் அவங்ககிட்ட டேலண்ட் இருக்கிறத பார்த்தா அவனுக்கு மேனா ட்ரைனிங் கொடுங்க. ரெட் நைட் ஆர்டர் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மேனா ட்ரைனிங். டியூக் என்ன சொல்கிறீங்க? மேனா ட்ரைனிங் மெத்தடா? நீங்கள் கொஞ்சம் முன்னாடி தானே பார்த்தீங்க ஜோஸ்வா கிட்ட மேனாவே இல்லைன்னு. கவலைப்படாத சீஃபன், அது காலம் போக போக நமக்கே தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னா அவனுக்கு இப்போக்கி இருக்கிறது மேனா டிசபிலிட்டி இல்லை, பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயம்னு. ஜோசா, உன் மேலே எனக்கு அதிக நம்பிக்கை இருக்குது. வரப்போகிற வருஷத்தில் நீ எப்படி இருப்பேன்னு. லார்ட் ஜோஸ், இனிமேல் இந்த ரூமில் தான் நீங்கள் இங்கே இருக்க போகிறீங்க. ஸ்டீஃபன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அப்போது ரூமர்ஸ்லாம் உண்மைதானா? இவனால் பேச முடியாதா? லார்டு அந்த மாதிரி சொல்லியுமே இவன் மூஞ்சில் எந்த ஒரு சந்தோஷத்தையுமே காணுமே. லார்ட் ஜோஸ், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் எப்போ வேணால் என்னை கூப்பிடலாம். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். பாரு, இங்கே வந்த உடனே அவனோட ஆட்டிடியூடே மாற்றிட்டான். ஒருவேளை லார்டு ஆனுகுஸ் முன்னாடி இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிறானா? அதை பற்றி நான் ஏன் கவலைப்பட போகிறேன்? எனக்கும் ஆசை தான் இந்த மாதிரி வந்துட்டு படுத்து தூங்கணும்னு. அப்போது அந்த டியூக் என்கிட்ட நம்புறேன்னு சொன்னது இந்த வருஷத்தில் நான் நல்ல ரிசல்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரா?
டியூக் ஆனுகஸ் அவரோட மெஜாரிட்டி ஆஃப் த டைமை வந்துட்டு அக்காடியில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதுதான் அவலான் எம்பையரோட கேபிட்டல். அவர் ஏன் இப்போக்கி இந்த டெரிட்டோரியில் இருக்காருனாக்க அவரோட ஒர்க்லேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலான்னு தான் இங்கே வந்திருக்காரு. அந்த டியூக் ஆனுகஸ் எனக்கு தெரியாததை என் கையை பிடிச்சி பார்த்ததுல அவர் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டாரா? இப்போ எனக்கு தெரியாததை அவர் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே டேஞ்சரஸ். பட் ஆனால் எனக்கு அவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு இப்போ தெரியாது. பட் ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடியும் என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் திரும்ப வர வச்சே ஆகணும். அதை நான் பண்ணணும்னா அன்னைக்கு நைட்டு 10வது மாடியிலேருந்து ஒரே ஜம்ப்பு அங்கேருந்து ஹீரோ வெளில வந்துடுறான். இந்த அளவுக்கு மேனாவை யூஸ் பண்ணுறதுனால என் பாடிக்கு வர்ற இம்பாக்ட்டு முன்ன இருந்ததை விட இப்போ நிறையாவே கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னோட பழைய ஸ்ட்ரென்த்தை கொண்டு வர்றதுக்கு நான் நினச்ச அளவுக்கு நாளாகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்தா திடீர்னு ஹீரோவோட அப்டமனில் செம்மையாக வலிக்குது. என் வயிற்றுல இருந்த அந்த லம்ப் திடீர்னு ஏதோ ஒரு ரியாக்ஷன்னால ரொம்பவும் வலிக்குது. இது என்ன சென்ஸ்? அந்த டிவைன் பவரும் டிமானிக் எனர்ஜியுமா? இது ரெண்டுத்தையும் சர்பாஸ் பண்ணுறது என்ன லூகியாவா? எதனால லூகியா வந்துட்டு இந்த டிமானிக் எனர்ஜியும் டிவைன் பவரையும் சர்பாஸ் பண்ணுது? ஹீரோ இங்கே நின்றுட்டே இருக்கும்போது 2 நைட் அங்கே வந்துடுறாங்க. இங்கே தானே ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்தது. என்னடா சவுண்டு சொல்கிற? எனக்கு எந்த சவுண்டு கேட்கலையேன்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அவனுங்க 2 பேரும். ஏய் நான் தான் சொன்னல பாரு இங்கே எதுவுமே இல்லை. ஆமாம் ஒன்றும் இல்லை, பட் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்ட மாதிரி இருந்தது. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். அப்போது இந்த என்னோட வயிற்றில் இருக்கிற பிரச்சனைக்கு லூகியா தான் சொல்யூஷனாக இருக்க முடியும். நான் மட்டும் என் பாடியில் இருக்கிற இந்த 3 பவரையும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா பார்த்தா இங்கே வீட்டில் யாரோ கத்திட்டு இருக்காங்க. யாருன்னா ஹீரோவோட அம்மா லூசியா. யார் நீங்களா? எதனால இந்த மாதிரி எனக்கு பண்ணுறீங்க? அந்த ரோல்ஸு ரியோட்டு க்ரூட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட பையன்தான். அவனால தான் என்னோட ரேட்டிங்லாம் கம்மியாயிடுச்சு. இவ உடனே பிடிச்சிட்டு இருந்தவன் கையை ஒரே கடி. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னைய கடிப்பேன்னு அவளை பிடிச்சி ஒரே தள்ளி விட்டுறான். அவள் போய் நேராக இடிச்சு கீழே விழுந்து மயக்க போட்டாரா. நாங்கள் இது எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சிடலாம் தான் பார்த்தோம். நீ தான் எங்களுக்கு இதை கஷ்டமாக்கிட்டு இருக்க. டேய் ரியோட் அவளை அப்படியே பிடிச்சிட்டு மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு இவன் வந்துட்டு இருக்கான். டேய் குரூட் என்னடா பண்ணுற? நம்ம இது பண்ணுறது கரெக்டா? அந்த கிட் ஜோசாக்கு இது தெரிஞ்சுது. டேய் ரோல்ஸ் நம்ம இங்கே எதுக்கு வந்தோங்கிறதே நீ மறந்துட்டியா? நம்ம எல்லாரையும் அந்த வாண்டு பைய அடிச்சதுனால தான் இப்போ அவங்க அம்மாவை கொல்ல வந்திருக்கோம். மறந்துட்டியாத? புரியுதுடா, பட் ஆனால் இதை நீ இப்பயே நிப்பாட்டி ஆகணும் குரூட். ரோல்ஸ் நீ மறந்துட்டியா? டியூக்கோட ஒய்ஃப் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களே. தயவு செஞ்சு பயந்து சாவாம ஒன்று இதை பண்ணி இல்லாட்டி இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இரு. இவனுங்களே ரியோட் ஒன்னே என்னடா பயப்படுறீங்களா? பயமா இருந்ததுன்னா இங்கேருந்து உடனே கிளம்பி போயிடு. டேய் ராய்டு யாரை பார்த்து பயப்படுறேன்னு சொல்ற? நானாச்சும் பயப்படுறதாச்சும் இப்பயே முடிக்கிறேன் பாரு. பின்னாலேருந்து ஒரு சவுண்டு நிப்பாட்டுக்கடான்னு கேட்குது. இவங்க உடம்பே அப்படியே நடுங்குது. டேய் வண்டியா நீ உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரோல்ஸ் இருந்துக்கிட்டு டேய் குரூட்டு ராய்டு தயவு செஞ்சு இது நிப்பாட்டுக்கடா. அந்த பையன் வேற இங்கே வந்துட்டான், இங்கேருந்து போயிடலாண்டா வாங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இங்கே செம்ம காண்டாய் நின்றுட்டு இருக்கான். இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தானடா போன தடவை உங்களுக்கு வார்னிங் கொடுத்து அனுப்பிவிட்டேன். மறுபடியும் ஏன்டா அதையே பண்ணுறீங்க? இது மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு இங்கேருந்து உயிரோட போகலான்னு மட்டியில் கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க. ஜோசா டேய் ராய்டு குரூட் தயவு செஞ்சு வாங்க, அந்த பையன் இங்கே வந்துட்டு அவன் நம்மளை கொண்டுருவான், இங்கேருந்து போயிடலாம். ரூல்ஸ் நீ ஏன் இப்படி பயந்து சாவுற? ஹீரோ ஒன்னே ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து ஓடிடுங்க. குரூட் இருந்துக்கிட்டு ஜோசா இந்த தடவை உன்னோட அடுத்த வாழ்க்கைக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் ராய்டு எனக்கும் கடைசியில் அவனை ஏதாச்சும் பண்ணுறதுக்கு விட்டு வை, உடனே கொண்டுறாத சரியா? ஹீரோ வந்துட்டு அவங்க பேசுறதெல்லாம் காதில் வாங்குற மாதிரியே இல்லை. நான் அவங்கள்ட்ட என்னடா சொன்னேன்? இங்கேருந்து போதானே சொன்னேன். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பயலை நீ என்னப்பா தம்பி நினச்சிட்டு இருக்க? இவ்வளோ நேரம் ஹீரோ போன்னு சொன்னதெல்லாம் இவங்க 3 பேரும் இல்லை, மேலே எவனோ உட்காந்து இருந்திருக்கான் போல இருக்கு. அவன் உடனே கீழே குதிச்சு உனக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு கேட்டுட்டு இருக்கான். டேய் தம்பி எப்படி நான் இருந்ததை சென்ஸ் பண்ண? ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அந்த ரெட் கிராஸ் இது வந்துட்டு டியூக் ஆனுகஸ் பர்சனலாக ரெக்ரூட் பண்ண 3 நைட்ஸ் போட்டிருக்கிற அந்த பேட்சு. இவங்க ரெட் நைட் ஆர்டரில் உள்ள ஆளுங்க. அப்போது சீஃபன் வந்துட்டு இவனுக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்களா? இவனுங்க 3 பேரும் ஒன்னே இருந்துக்கிட்டு உங்களை பார்த்ததுல நாங்கள் ரொம்பவுமே சந்தோஷப்படுறோம் சார்னு சொல்லிட்டு பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த பையன் தான் அந்த ரூமரில் சொல்லப்பட்ட பையனா? நான் அவங்கள்ட்ட திரும்ப கேட்குறேன். இந்த 3 பேரும் டியூக்கு கீழே இருக்கிற ஒரு மெம்பர் கொடுத்த கமெண்ட்னால எங்கள் அம்மாவை கொல்ல வந்திருக்காங்க. மார்ஷியல் லா படி இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள். அது உடனே கொல்றது தான் சார். உடனே அவனோட கத்தி எடுத்து இருக்கிற எல்லாரையும் சட்டுன்னு வெட்ட ட்ரை பண்ணுறான். இந்த குரூட்டு பைய கெய்னியே வெட்ட வரான். அப்படியே ஒத்த கையில் தடுத்துட்டு முன்னாடி போய் அவன் கழுத்தை வெட்ட போனா இந்த நாய் வெட்ட வந்துட்டு இப்போ நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனை அப்படியே அந்த சைடு பிடிச்சி தள்ளி விட்டு இங்கே இவன்ட்ட வந்துட்டு இவனை வெட்ட வந்தா இல்லை இது எல்லாமே என்னோட தப்பு தான், ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்கன்னு கத்திட்டு இருக்கான். இவன் எல்லாரையும் போட்டு வெட்டி எடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த குரூட்டு பையில வெட்ட வரும்போது நிப்பாட்டுங்கன்னு சவுண்டு பின்னாலேருந்து கேட்குது. ஹீரோ பின்னாலேருந்து நான் தான் உங்களை நிப்பாட்ட சொன்னேன். ஜோஸ்வா இவன் வந்துட்டு டியூக் ஃபேமிலியில் ஒரு ஆளை த்ரெட்டன் பண்ணதுக்கு இவன் வந்துட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். அப்போ இவனை கண்டிப்பாக நம்ம பனிஷ் பண்ணியே ஆகணும். இவங்க எல்லாருமே வேணா டியூக் ஃபேமிலியில் இருக்கிற 3 நைட் ஆர்டரில் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம். அந்த 3 நைட் ஆர்டர்லேயே ரொம்பவும் வீக்கஸ்ட்னா அது ரெட் நைட் ஆர்டர் தான். டியூக் இவரை என்னை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்காருன்னா கண்டிப்பாக அந்த ரெட் நைட் ஆர்டர்லேயே லோயஸ்ட் ரேங்காக இவர் இருக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இவன் ஒரு சி ரேங்காக தான் இருக்கணும். ஏன்னா இந்த 3 பேருமே சென்டூரியனில் உள்ள ஆளுங்க.
2-3 ஸ்டெப்லேயே இவங்க 3 பேரையும் ஈஸியாக நிப்பாட்டிட்டாங்கும்போது கண்டிப்பாக இவன் ஸ்ட்ராங்கஸ்ட் தான். சார் நைட், உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? கெயின் தானே சொன்னீங்க? நீங்கள் எதையும் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்கள் யாருக்கு கீழே சர்வ் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் டியூக் ஆனுகஸ்க்கு கீழே சர்வ் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். நான் யார்? இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். நான் நினச்ச மாதிரியே அந்த கண்ணு கண்டிப்பாக அவர் மாதிரியே தான் இருக்குது. இப்போவே உங்கள் ஸ்வாடை உள்ளே வைங்க கெயின். புரிஞ்சுது. உங்கள் கமாண்டுக்கு ஏற்ற நானும் உள்ளே வச்சிட்டேன். ரோல்ஸ் ஒன்னே ரொம்ப ரொம்ப நன்றி லார்ட். இனிமே என்னோட மொத்த ராயல்ட்டியை கொடுத்து நான் உங்களுக்கு கீழே வேலை பார்ப்பேன். என்னை உயிரோட விட்டதுக்கு ரொம்ப நன்றி ஜோசா ரொம்ப நன்றின்னு கதறிட்டு இருக்கான் அவன் பார்த்து. டேய் ரோல்ஸ், உன்னோட ராயல்ட்டிலாம் எனக்கு தேவை கிடையாது. ஒன்ன மாதிரி ஒரு ஆளை என் பீப்புளாகவும் நான் எடுத்துக்க மாட்டேன். யாராச்சும் என் மேலேயும் என்னோட ஆளுங்க மேலேயும் கை வைக்க நினைச்சாங்க, அவங்களுக்கு அவ்வளோதான். நான் உன்னை மட்டும் ஏன் உயிரோட விட்றேன்னா, நீ போய் இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ்கிட்டையும் சொல்லு. இனிமே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்ததுன்னா நான் கண்டிப்பாக போன தடவை மாதிரி இந்த தடவை சும்மா விட்டுட்டு இருக்க மாட்டேன். இதே மாதிரி மறுபடியும் யாராச்சும் ஒருத்தவங்க செய்ய ட்ரை பண்ணா நான் மறுபடியும் அவங்க உயிரை என் கையாலேயே எடுப்பேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதுன்னா என் கண்ணு முன்னாடி நிற்காத, இங்கே இந்த கிளம்பி போடா. எனக்கு புரிஞ்சுது தெரிச்சு ஓடிட்டு இருக்கான் அந்த இடத்த விட்டு. அவங்க அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கத்துலேருந்து வெளில வராங்க. கெயின் ஒன்னே, நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு இருந்த அதே லார்டு தானா? என்ன கெயின், வித்தியாசமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. எதனாலனா, எனக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச லார்டை விட நீங்கள் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, அதனால தான் கேட்டேன். முன்னாடினா எப்படி சொல்கிறீங்க கெயின்? உங்கள் மாஸ்டரோட கான்கம்பைன் பையன், அவனுக்கு பேசக்கூட வராது, ஒரு குதிரை ஓட்டில் உட்காந்து இருக்கிற ஷிட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தானே, அந்த மாதிரியா? மை லார்ட், டியூக் ஆனுகஸ்க்கு கீழே தான் எல்லா நைட்ஸுமே இருக்காங்க. அதனால நைட்ஸ் எல்லாரும் அவர் கொடுக்குற ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால என்ன சொல்ல வர கெயின், எல்லாரும் 23 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு அவங்க மாஸ்டரை யார் சர்வ் பண்ண போகிறாங்களோ அவங்களே சூஸ் பண்ணலாம். அடுத்த வருஷம் எனக்கு அந்த சாய்ஸ் வருது. நான் என்னோட ஹஞ்சை ட்ரஸ்ட் பண்ணுறேன். அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே நான் உங்களை தான் அப்சர்வ் பண்ண போகிறேன். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இவன் அவனோட ஃப்யூச்சரை யோசிச்சு இந்த டிசிஷனை மேக் பண்ணியிருந்தானா, அவன் டியூக் ஃபேமிலியோட ட்ரெஷரான அந்த பெபிளை சூஸ் பண்ணியிருந்தானாக்க கரெக்டாக இருந்திருக்கும். நீ மட்டும் என்ன, நீ ஒரு டிஃப்ரெண்டான ஆளு தான் கெயின். அவங்க அம்மா முழிச்சறா. ஜோசா, அம்மா ஜோசா, நீ நல்லபடியாக சேஃபாக இருக்கீல? இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. கவலைப்படாதீங்க அம்மா, இப்போலேருந்து என்ன நடந்தாலும் உங்களை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு நல்ல விதத்தினால என்னோட பாஸ்ட்டுக்கு நான் வந்திருக்கேன். இந்த தடவை உங்களுக்கு நான் எதுவுமே நடக்க விட மாட்டேம்மா. போன தடவை மாதிரி நான் இந்த குதிரை கொட்டாயிலே என் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க மாட்டேன். அதே மாதிரி ஒரு லோலி கான்கபைன் சன்னாவும் என் பேரை வளர விட மாட்டேன். போன தடவையை விட இந்த தடவை இந்த காண்டினென்ட்லேயே ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்பியர்மேன் நைட்னா அது ஜோஸ்வா சாட்னர் தான் சொல்ல வைப்பேன். கட் பண்ணி இந்த சைடு டியூக்கையும் சீஃபனையும் காட்டுறாங்க. சீஃபன், என்ன சொன்ன? ரீப்ரேக்கா வந்தான்னு தானே சொன்னேன்? ஆமாம் டியூக், அவங்கள நான் வந்துட்டு ரிசப்ஷன் ரூமில் எஸ்கார்ட் பண்ணி உட்கார வச்சுருக்கேன். பட் ஆனால் கவுண்ட் ரிபேக்கா இந்த தடவை தனியாக வரல. என்ன சொல்கிற சீஃபன், தனியாக வரலையா? ஆமாம் டியூக், லேடி இஸ்லினும் கூட இருக்காங்க. அப்போது அவன் இதை கடைசி வரி பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுறான் போல இருக்கு. டியூக்கை திடீர்னு விசிட் பண்ண அந்த கெஸ்ட்டு யாருன்னா ரிபேக்கா தான். அவனோட ரேங்க் வந்துட்டு டியூக்கோட கம்மியாக இருந்தாலும் இந்த எம்பையர் ஃபுல்லாகவே அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் பரவி இருக்கு. யாரும் அவனை அவ்வளோ சீக்கிரத்தில் இக்னோர் பண்ண முடியாது. அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்குது. அந்த பொண்ணோட பேர் இஸ்லின். அந்த பொண்ணும் இந்த எம்பையரில் அட்டென்ஷன் கேதர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டேலண்ட் தான். எப்படி நம்ம யங் மாஸ்டர் பெபிள் மாதிரி. ஏன்னா அவளுமே ஒரு ஜீனியஸ் தான். அவளோட மேட்சிக்கை அவளோட 9வது வயசுலேயே அவள் வந்துட்டு 2nd கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணான். உண்மையிலேயே அந்த மேனா கர்ஸுங்கிற மேனா டிசபிலிட்டி இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் தான் இந்த மேனா பிளஸ்ஸிங். அந்த மாதிரி இருக்கிற மேனா பிளஸ்ஸிங் உள்ள ஆள் தான் இந்த இஸ்லின். அவங்களால ஈஸியாக யாருமே மேனாவை பற்றி சொல்லி கொடுக்காமலேயே மேனாவை ஃபீல் பண்ண முடியும். இது வந்துட்டு காடு கொடுத்த பெரிய கிஃப்ட்டுன்னு மெஜிஷியன் எல்லாருமே நினைக்கிறாங்க. அந்த ரிபேக்கா பைய எதனால அவனோட பொண்ணு கூட இங்கே வந்திருக்கானா? ஸ்டீஃபன், நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த ரிபேக்கா பைய கூட தான் இன்னைக்கு ஃபுல் டே இருந்தாவனு போல இருக்கு. சார் டியூக், லார்டு பெபிள் அடுத்த வருஷம் வந்தால் 15 வயசாயிடும். ஏன்னா இன்னும் 3 வருஷம் கூட இல்லை கம்மிங் ஆஃப் ஏஜ் செரமோனி அட்டன் பண்ணுறதுக்கு அவருக்கு. சீஃபன், பட் ஆனால் பெபிள். புரியுது டியூக், லார்டு பெபிளுக்கு லேடி செயல் இருக்காங்க. ஆமாம் சீஃபன், அதுவும் உண்மைதான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த அவலான் எம்பையரில் 5 பெரிய டியூக்ஸ் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களோட டெரிட்டரியிலையும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவுமே அதிகம். லேடி சியலுங்கிறவங்க பாயிண்டர் ஃபேமிலியோட பொண்ணு. இந்த டியூக்டம்லேயே அவங்க தான் ரொம்பவும் ரிச்சான ஆளுங்க. அவங்களோட காசை மட்டுமே வச்சு டியூக்காக மாறினதுன்னா அது இவங்க தான். ஆமாம் லார்ட், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். நம்ம யங் லார்ட் பெபிளுக்கு லேடி சியலை சூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாயிண்டர் ஃபேமிலியை கன்சிடர் பண்ணி தானே ஆகணும். ஆனால் சீஃபன், நான் எவ்வளோ யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு இது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. சீஃபன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். டியூக்கோட பேராசை மார்ஷியல் ஆர்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது டேலண்ட்டுக்கு ரொம்பவுமே அதிகம். ஏன்னா இவர் ஒருத்தவங்கள அவங்களோட ஸ்கில்லை மட்டிலுமே வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இந்த ஃபேமிலி டியூக் ஆனுகஸ். என்னாச்சு டியூக்? சீஃபன், நீ என்ன ஜோஸ்வாவை பற்றி நினைக்கிற? என்ன சொல்கிறீங்க டியூக்? என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா
நம்ம ஏன் இஸ்லினை ஜோஸ்வா கிட்ட விடக்கூடாது? டியூக் என்ன சொல்றீங்க? நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? லேடி இஸ்லேன் வந்துட்டு மேனா பிளெஸிங் உள்ள ஒரு ஆளு, ஜோசா வந்துட்டு மேனா கர்ஸ் உள்ள ஒரு ஆளு. எப்படி எப்படி நீங்க இதை சொல்லலாம்? கட் பண்ணி ஹீரோ இங்க ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான். ஓகே காய்ஸ், இதோட சாப்டர் 1 to 5 முடியுது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே காய்ஸ், டாடா, பை பாய்.